ஷைனி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். எங்க வீட்டுல மூத்த பையங்களா இருந்து இவங்க பண்ற அட்வைஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு பயங்கர கடுப்பா இருக்குங்க. அதான் அட்வைஸுங்கிற பேர்ல இவங்க பண்ற டார்ச்சர் இருக்குங்களா, எங்க அப்பா அம்மா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்கு? சத்தம் போட்டு சிரிக்காத, நீ ஒரு பொம்பளை பொண்ணு, அதை மைண்டில் வச்சுக்கோ. ட்ரெஸ் இப்படி போடாத, லிப்ஸ்டிக் வைக்காத, ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணாத, அது இதுன்னு ஒரு ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக்னா என் அண்ணன் தான். பெரிய லிஸ்டே இருக்கு போல இருக்க. பெரிய லிஸ்ட். ஒரு ஸ்க்ரீன் கேர் ப்ராடக்ட் வாங்கினேன்னா, ஐயோ என்னது இது, இதெல்லாம் எதுக்கு போடுற, என்னை பார்த்தியா, நான் சோப்பு கூட போட மாட்டேன் மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்க, இவ்வளோ லிப்ஸ்டிக் தேவையா? இல்லை, எங்கள் எபிசோடுக்கு நாங்கள் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கல. நாங்கள் ஏதோ இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டால் தான் இங்கே உட்கார வைப்பாங்க மாதிரியா இருக்காது. அந்த மாதிரி சார், இது அவரவர் தனிப்பட்ட உரிமை தானே. இதுக்கெல்லாம் ஏன் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ். எண்ணெய் வச்சு நேர்வாக்கு எடுத்து எந்த அப்படி குளிச்சுட்டு வந்தோமோ அவ்வளோதான். வேணும்னா ஒன்றும் ஒரு பாவாடை சட்டை கொடுத்து என்னை உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். இவரெல்லாம் வந்து அப்படி உட்கார வைக்கணும் மம்மி இவளை அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப ஆசை. ஒரு நாளாவது என் தங்கச்சி நான் இப்படி பாத்திர மாட்டேன். இல்லை, இவருக்கு இப்படி ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்துட்டா என்ன? ஐயோ சூப்பர் சார், அது மட்டும் ஓகேவா? அந்த மாதிரி தான் சார் வேணுமா? இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவர் சம்பாதிக்க காசுலாம் அந்த பொண்ணுக்கு போயிடுமா. இந்த மாதிரி வந்து எந்த செலவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த பொண்ணை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஒரு 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 நல்ல விஷயமா இருக்கும். அந்த ஒரு பொண்ணு தான் வேணும். அப்போ நம்ம அந்த பொண்ணே பார்க்கக்கூடாது. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிற, நல்ல மாடர்னாக இருக்கிற, என்னோட உங்களோட மாடர்னாக இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு தான் ஒரு கல்யாணம் பண்ணணும். இது ட்ரெடிஷனல் தானே சார். என்ன சார் குறை, இதுக்கே திட்டு சார். இதுக்கு நான் அந்த லிப்ஸ்டிக் கூட நான் ஏன் நோட் பண்ணேன்னா, அந்த லிப்ஸ்டிக் பிரச்சனை உனக்கு என்னப்பா பிரச்சனை? ரொம்ப நம்ம இப்போ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும்போது அது அது எப்படி சொல்கிறது, அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும். உனக்கு தெரியாது உன்னை சுற்றி எத்தனை பேர் உன்னை பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க. நீ ஒரு பஸ்ஸில் போகிற, ஒரு ஆட்டோவில் போகிறேன்னா ஆட்டோக்கார் கூட உன் மேலே கண்ணு இருக்கும். எங்கே போனால் ஸ்கார்ஃப் கட்டிட்டு போ, க்ளவுஸ் போட்டுக்கோ, இப்படி இரு அப்படி இருன்னு அப்படியே அப்பாவுக்கு அடுத்தது என் அண்ணன். நீங்கள் எதனால் இப்போ இதெல்லாம் சொல்ல வரீங்க? ஸ்கின் கேர் எதுக்கு சார் எனக்கு புரியல. இப்போ நான்லாம் வந்து ஒரு எதுவுமே போட மாட்டேன் சார், எனக்கு தேவையில்லை, வேண்டாம். நேச்சராக இருங்க, நேச்சர் தான் அழகு. குளிச்சுட்டு மஞ்சத்தூள் பூசுங்க, அது ரொம்ப நல்லது. ஏன் ஸ்கின் கேர் வேணாம்னு நினைக்கிறீங்க? காசு செலவாகுதுல்ல சார். செலவுனாலயா? அதுதான் செலவுனால. ப்ளஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? பொண்ணே பிடிக்காது. அப்படிலாம் சொல்ல முடியாது. பொண்ணே சார் எனக்கு வந்து டிசிப்ளினாக, அழகாக, நீட்டாக, ஒரு லட்சணமாக, எந்த ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போது வேலை பார்க்குற ஒவ்வொரு பெண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்குது. அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை செய்ய வேண்டிய கரெக்டாக இருக்குது இல்லைங்களா? ஸ்கின் கேருங்கிறது வந்து பேசிக்கான விஷயம். அவங்களுக்கு தேவையான ஸ்கின் கேரை அவங்க எடுத்துக்கிட்டோம். ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே எல்டர் யாராவது இருக்காங்களா? நீங்கள் தானா? உங்களை யாராவது கைட் பண்ணியிருக்காங்களா, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு? யாரும் கைட் பண்ணதா பெருசாக தெரியாது. நம்மளுடைய இருக்கிற சுற்றுச்சூழல் சரௌண்டிங் அந்த பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். எல்டர் எதுக்கு வேணும் தெரியுமா? சரி வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் மைக் அவன்கிட்ட கொடுங்க, என் தம்பிக்கிட்ட கொடுங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ண லெசன் என்ன? செக்ஸ் எஜுகேஷன். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஒரு பொண்ணை எப்படி நீ பார்க்கணுன்ட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியல அந்த காலத்தில். ஏன்னா ஒரு பொண்ணை அடக்கி உள்ளே வச்சுட்டீங்க. வெளியில் போனது ஆம்பளைங்க தான். ஒழுங்காக வளர்க்கல, நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்க. பொம்பளைங்களே உள்ளே வச்சுப்பீங்க. ஆம்பளை எப்படி வளரணும்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்க. ஆம்பளை பையன் வளர்த்து விட்டுருவீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து அதே அதிகாரத்தை திருப்பி பொண்ணுகிட்ட பண்ணுறீங்க, தங்கச்சிட்ட பண்ணுறீங்க, பொண்டாட்டிகிட்ட பண்ணுறீங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் நல்லா தான் இருக்காங்க. சீரியஸ்லி அவங்கள அப்படியே விடுங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. சரி, அவங்க சொல்ல வந்தது என்ன புரிஞ்சுன்னா, அன்பை கடந்து ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவு ஆரோக்கியமான உறவாக இருக்காது, ஃபேக் ஆகிடும். உங்களுக்காக வேணால் உள்ளே போய் தொடச்சிட்டு வருவாங்க, அதை அவங்க மனசார செய்ய மாட்டாங்க.